பேர் செத்து போன விவகாரத்துல நம்மளை காப்பாற்றி விட்ட பிஜேபி நம்மீது கோபப்படுமோ என்று அறிந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் வாய் பேசல. நான் சீமானின் பிள்ளை. ஒன்னே ஒண்ணுதான், விஜயனுடைய கடைசி படம் வருவதற்கு முன்பாக காவிரி பிரச்சனையை பத்தி விஜய் பேசிட்டார்னா நான் தமிழக வெற்றி கழகத்துல சேர்றேன். பேசுவாரா? மாண்புமிகு விஜய் பேசுவாரா? நாளைக்கு ஈரோடுல பேச போறாரு, பெரியார் பத்தி தான் பேசுவார். ஏன்னா ஈரோடு மக்களை பத்தி பிரச்சனை தெரியாது. முன்னெல்லாம் நமக்கு எப்படியாப்பட்ட தலைவர்கள் அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, துண்டு சீட்டை பார்த்து படிக்கிற தலைவர்கள் தான் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கொடுமையே நம்மளால தாங்க முடியல, என்னடா பண்றது, இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறமே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் நீங்க துண்டு சீட்டு A4 சீட் எடுத்துட்டு வரங்க, A4 சீட் எடுத்துட்டு வந்தாரு. அதையும் நான் திட்ட உடனே பரீட்சை படையே எடுத்துட்டு வந்தார். தேர்வுக்கு போற மாணவன் கூட 3 மணி நேரம் தேர்வு போகணும்னா ஒரு நாள் 2 நாள் மனப்பாடம் பண்ணி அந்த தேர்வுக்கு போய் எழுதிடலாம். ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் தான் சிஎம் அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தர் மக்களினுடைய பிரச்சனையை தன் உள்ளத்திலிருந்து பேச முடியல அப்படின்னா 2026 அவர் வெற்றி பெற்று எப்படி மக்களுக்கு சேவை செய்வார் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சுக்கணும். இதுல என்ன கால கொடுமை அப்படின்னா, எங்க தொகுதியில ஒருவேளை ஜெயிச்சிருச்சு, தாவேக்கா ஜெயிச்சிருச்சு, சிங்காநல்லூர் தொகுதியில பிரச்சனைங்க, பனையூருக்கு வாங்க, கோவை தெற்குல பிரச்சனைங்க, பனையூருக்கு வாங்குங்க, கிணத்து கடவுல பிரச்சனைங்க, பனையூருக்கு வாங்குங்க. ஒரு எலைட் பாலிடிக்ஸ். தாவேக்கா என்பது எலைட் பாலிடிக்ஸ் தான், நாட் பீப்புள் பாலிடிக்ஸ். மக்களுக்கான அரசியலை ஒருபோதும் தாவேக்கா செய்யாது, ஓட்டு அரசியல் தான். வைத்திருக்க 5 கொள்கை தலைவர்களும் தன்னுடைய வாக்கு வங்கிக்காக தான் வைத்திருக்கிறார். ஒரு கொள்கை தலைவர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. வேலுநாச்சியார் தெரியுமா? அஞ்சலி அம்மாள் தெரியுமா? காமராஜர் யாரும் தெரியுமா? இப்ப அறிஞர் அண்ணா, கலைஞர், கருணாநிதி, எம்ஜிஆர், சாவர்கர் எல்லாத்தையும் தூக்குவாங்க. ஏன்னா பிச்சு போட்ட எச்சில்களால் நடத்தக்கூடிய கட்சி தாவேக்கா. நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல. ஒரு நிமிடத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் புரட்சியாளர்களையும் போராளிகளையும் உருவாக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி.